Hi, நான் Akshara. So இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறது ரொம்ப ஸ்பெஷலான மேக்கப் லுக். என்னோட ஃபேவரட்டான நயன்தாராவோட வெட்டிங் மேக்கப் தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். So let's get started. என்னோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து டர்மாவைவோட ஹைட்ரா கிளென்ஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு மைல்ட் அண்ட் ஜென்டிலான கிளென்சர். ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது நியூட்ரிடோமோட மாய்ஸ்சரைசர். இது வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்ல போட்டோன்னே நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். இது போட்டிங்கன்னா மேக்கப் இன்னமும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் உங்கள் ஃபவுண்டேஷன் ரொம்பவே ஃப்ளாலஸாக வரும். இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கழிச்சு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி மெப்ளினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் ஈஸியாக அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். அவ்வளோ சீக்கிரமாக ஸ்வெட் ஆகாது. இந்த ஃபவுண்டேஷன் மீடியம் டு ஒரு ஹை கவரேஜ் வரைக்கும் தரும். இந்த ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறதுக்கும் அமேசான் ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து ஹர்பன் ப்ரோன்னு அடிச்சிங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரஷஸ் வரும். ஸோ அது வந்து 250 ரேஞ்சில் தான் இருக்கும். அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ரஷஸ் நான் ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஈஸியாகவும் பிளெண்ட் ஆகிடுது. ஃபேஸ்லலாம் ஃபவுண்டேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். அதுக்கு நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் சுகர் பிராண்ட்லேருந்து. இந்த சுகர் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோ டென்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஹைலைட்டிங் கன்சீலராக வந்து யூஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் என் ஹை பாயிண்ட்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து ரொம்பவே ஹை கவரேஜாக இருக்கும். ஸோ கன்சீலராக தான் நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷனாக போட்டோன்னா ரொம்ப வந்து எல்லோ கலரில் இருக்க மாதிரி இருக்கும் ஃபேஸ். ஸோ நான் வெறும் இது வந்து ஹைலைட்டிங் கன்சீலராக யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸும் கொடுக்கும் இது. இதெல்லாம் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதை செட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து மெப்ளினோட இந்த ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் நான் வந்து ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்தது. நான் ரெகுலராகவே இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் பாதி இது வந்து காலி ஆகிடுச்சு. இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து செட்டும் ஆகுது ஃபவுண்டேஷன். கூடவே வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் தருது. அந்த பவுடர் வச்ச மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ்லாம் கிடையாது. இந்த காம்பேக்ட் பவுடர் எவ்ரிடே பேசிஸ்க்கும் நல்லாயிருக்கும். 200 ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் நான் வந்து அமேசானில் தான் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் நான் வந்து சுகரோட மினி ப்ரான்சர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் 03. இது வந்து லைட் ப்ரௌன் ஷேடில் இருக்கும். ஸோ நான் வந்து என் ஃபேஸை கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் வந்து டால் ஆஃப் சீக் போன்ஸ்லேயும் என்னோட இந்த ஜா லைன்லேயும் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும். நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் வந்து அப்படியே ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன் இப்படி நம்ம வந்து பண்ணுறோன்னா, நம்ம ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணதுனால, காம்பேக்ட் பவுடர் கன்சீலர்லாம் அப்ளை பண்ணதுனால ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத வந்து இன்னும் டிஃபைன் பண்ணுறோம், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் ப்ளஷ்க்கு நான் வந்து சுகரோட இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் 04 சால்மன். இந்த ஷேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்ம் சைடில் இருக்கனால மோஸ்ட்டாக எல்லாருக்கும் வந்து நல்லா சூட் ஆகும். ப்ளஷ்ஷுக்கு இந்த மாதிரி ஃப்ளஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். அப்போது வந்து ஈக்குவலாக வந்து ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த ப்ரான்சரோட நல்லா மர்ஜ் ஆகணும். அண்ட் இதுக்கப்புறம் நான் பாபி ப்ரௌன் ஹைலைட்டர் வந்து எடுக்க போகிறேன். இதோட ஷேட் வந்து பிங்க் க்ளோ. இது வந்து ஒரு டே டைம் ஹைலைட்டர். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னில். ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இதில். இதுவும் நான் வந்து ஹை பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லைட் படும்போது நல்லாயிருக்கும் அதோட எஃபெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ் தான். நான் வந்து அதுக்கு முன்னாடி கன்சீலர் நான் யூஸ் பண்ண சுகர் கன்சீலர் எடுத்து ஐப்ரோஸோட ஷேப்பை ஈவன் பண்ணுறதுக்காக சுற்றிலும் நான் வந்து இந்த கன்சீலர் போடுறேன். இது மாதிரி நம்ம வந்து கன்சீலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணோன்னா நல்லா ஒரு ஷார்ப்பான ஒரு லுக் கிடைக்கும் ஐப்ரோஸ்க்கு. அண்ட் ஐலிட்ஸ்லேயும் நான் அப்ளை பண்ணதையும் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் திக்கான ஐப்ரோஸ் தான். ஸோ அதனால் நான் எங்கெல்லாம் வந்து என்னோடய ஸ்கின் தெரியுதோ ஐப்ரோஸில் அங்கே மட்டும் நான் வந்து பிளாக் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்பாட்லைட் பேலட். யூ கேன் பி ஸ்பாட்லைட் பேலட். என்னோடய ஐப்ரோ டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே தான் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். எப்போவுமே கொஞ்சம் இது மாதிரி ஹெவி பேஸ் இருக்கும் போது ஐப்ரோஸ் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த 2 ஷேடுமே நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னோடய கண்ணோட அவுட்டர் எட்ஜ் அதுக்கப்புறம் இன்னர் சைட்லேயும் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்கணும். 2 சைடும் நம்ம வந்து ப்ரௌன் ஷேட் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். நடுவில் நான் வந்து இந்த கோல்டன் ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்படி நம்ம வந்து பார்க்கும்போது கண்ணுக்கு வந்து ஒரு நல்ல டைமென்ஷன் கிடைக்கும். மறுபடியும் நான் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து மெப்ளினோட இந்த ஸ்டூடியோ காஜல் எடுத்து நார்மலாக நம்ம எப்படி ஐலைனர் வந்து ட்ரா பண்ணுவோமோ அது மாதிரி வந்து ட்ரா பண்ண போகிறேன். இந்த காஜலில் ஒரு சைடு வந்து காஜல் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த இமேஜில் பார்க்கும்போது அவங்க ஐலைனர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் பிளெண்டடாக கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் இருந்துச்சு.
அண்ட் நார்மலாக நம்ம எப்படி காஜல் வந்து அப்ளை பண்ணுவோமோ வாட்டர் லைனில் அது மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். வாட்டர் லைனில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் டைட் லைனும் பண்ணுறேன். காஜல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இந்த பிளெண்டரை வச்சு நல்லா வந்து ஸ்மச் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் அதை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து பிளாக் ஐ ஷேடோ வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதே தான் ஐலைனர்லேயும் நான் வந்து பண்ண போகிறேன். ஒரு பிளாக் ஐ ஷேடோ வச்சு நல்லா வந்து செட் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் பிளாக் ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டார்க் ப்ரௌன் ஐ ஷேடோவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இது வந்து ஃபாயில் பேலட். இதில் இருக்க இந்த கோல்டு ஷேட் எடுத்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ண கோல்டு ஷேட் மேலே இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணுறேன். ஒரு ஸ்லைட் கிளிட்டர் தெரியும், அதுக்காக தான். அண்ட் மஸ்காராக்கு நான் வந்து லாக்மியோட ஐகானிக் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் லாங் லேஷஸ்னால வெறும் நான் மஸ்காரா தான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஃபால்ஸீஸ் வைக்கணுன்னா நீங்கள் வைக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து இந்த லோரியல் பாரிஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஷேட் 116. இது வந்து நல்ல ஒரு பிங்க் ப்ளஸ் நியூட் ஷேட். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பேஸாக நான் வந்து இது அப்ளை பண்ண போகிறேன். லோரியல் பாரிஸில் இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லாயிருக்கும், ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு லிப்பில் ஏதோ அப்ளை பண்ண மாதிரி இல்லை திக்காக இருக்கிற மாதிரி இருக்காது, அண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ஆகாது. ஸோ இந்த சிக்னேச்சர் லிப்ஸ்டிக்ஸில் இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லாயிருக்கும். லிப்ஸ்க்கு இது வந்து பேஸாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட இன்னொரு கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து என்வைபேயோட லிக்விட் லிப்ஸ்டிக் ரெட்ரோ நைட் இதோட ஷேட் பேர். லிப் ஷேட்ஸ் மட்டும் நான் டிஃப்ரெண்ட் லிப் ஷேட்ஸோட ட்ரை பண்ணி பார்த்தேன் எது மேட்ச் ஆகுதுன்னு. ஆனால் இந்த காம்போ எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. அண்ட் ஆக்சுவலாக இது வந்து எவ்ரிடேவும் போட்டு போகலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த லிப் காம்போ. அண்ட் சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது அமேசானில் வந்து வாங்கினது. இது வந்து லேஸ் மாதிரி இருக்கிற சாரீ அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு தான். அண்ட் இதுக்கு வந்து ஜுவல்லரி பீஸ் வந்து இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு சோக்கர் பீஸ், க்ரீன் கலர் சோக்கர் பீஸ். ஹேர் ஸ்டைலுக்கு சிம்பிளான பன் தான். ஸோ அதனால் நான் வந்து பார்ட்டிஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து நல்லா பன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாரியோட ப்ளவுஸ்லாம் வரல, ஸோ அதனால் நான் வந்து க்ராப் டாப் போட்டிருக்கேன். இது நார்மலாக ஜீன்ஸோட போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு க்ராப் டாப். ஸோ இந்த லுக் மேட்ச் பண்ணுறதுக்காக தான் இது. அண்ட் லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மெரூன் கலர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த சோக்கர் செட். இது இயரிங், அதுக்கப்புறம் சோக்கர் பீஸ், அதுக்கப்புறம் இந்த ஒயிட் நெக்லஸ் இருக்குல்ல, இது நான் ஆல்ரெடி வச்சுருந்தது. ஸோ இதுதான் என்னோடய கம்ப்ளீட் மேக்கப் லுக். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் எல்லாமே லாஸ்ட் மினிட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்னோடய எஃபர்ட்ஸ் அண்ட் இந்த லுக்லாம் பிடிச்சதுன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது பியூட்டி ரிலேட்டட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் Akshara saying bye and take care of yourself. Bye.